அன்பார்ந்த என் தமிழக சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்மளை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்மளை ஆண்ட அரசியல்வாதிகளை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு முறை எம்எல்ஏவா இருந்துட்டாவே பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிடுறாங்க. எப்படி? எல்லாம் ஊழல் தான். எதெல்லாம் ஊழல் செய்யறான்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமா சொல்ல நினைக்கிறேன். ஒவ்வொரு துறையிலையும் புதுசா ஒரு கட்டடம் கட்டினாலும், பாலம் மேம்பாலம் கட்டினாலும், சாலை போடுவதா இருந்தாலும், ஏரி ஆறு குளம் தூர்வாடுறதா இருந்தாலும், எல்லாத்துலயும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை ஒப்பந்தாரர்கிட்ட கமிஷனா வாங்கிக்கிறாங்க. இதுலயே பல லட்சம் பல கோடி அவங்களுக்கு பாக்கெட்ல அவங்களுடைய வீட்டுல ரொம்பி போகுது. அடுத்து ஏரி ஆறு குளம் மலை இதெல்லாம் மண்ணு மணல் கல்லு வெட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளவுதான் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு அரசுகிட்ட ஒரு உரிமத்தை லைசன்ஸ் வாங்கிட்டு இவங்க எந்த அளவுக்கு வெட்டி எடுக்கணுமோ, எந்த அளவுக்கு இவர்கள் உரிமை கொடுத்தார்களோ அதை விட பல மடங்கு கள்ளத்தனமாக வெட்டி எடுத்து அதை சமூகத்துல நம்ம மக்களாக நம்ம கிட்ட திருட்டுத்தனமா அரசுக்கு தெரியாம விட்டு பல ஆயிரம் கோடி அதுல சம்பாதிக்கணும். அடுத்து தனக்கு வேண்டப்பட்டவர்களை பத்திரப்பதிவு துறையில பதிவாளராகவும் அல்லது வருவாய்த்துறையில வட்டாட்சியராகவும் வச்சுக்கிட்டு அரசு புறம்போக்கு நிலங்களை அவர்களுடைய எல்லைக்குட்பட்டு எதெல்லாம் அரசு விதிகளுக்கு உட்பட்டு அரசு ஆணைகளுக்கு உட்பட்டு அரசு புறம்போக்கு நிலங்களை பட்டா போட முடியுமோ அதை தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ பட்டா வாங்கி கொடுத்து அதை இன்னொருத்தருக்கு கரைய வைக்கிறது, இல்லைன்னா தான் அனுபவிக்கிறது, தன்னை சார்ந்தவர்களோ அனுபவிப்பது. இப்படி பல கோடி. அடுத்து ஒரு இடத்துல புதுசா பஸ் நிலையம் கட்டணும், ஒரு புதுசா மாவட்ட ஆட்சி அலுவலகம் கட்டணும் அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணி, அதாவது மக்கள் அதிகம் புழங்குற இடங்களை நாங்க புதுசா கட்ட போறோம் அப்படின்னு பின்னாடி சொல்லலாம் அப்படின்றதுக்காக முன்னாடியே பல மாதங்களுக்கு முன்பே இவர்களே இந்த இடத்துல புதிய பஸ் நிலையம் வரணும், இந்த இடத்துல புதிய மாவட்ட ஆட்சி அலுவலகம் வரணும் அப்படின்னு இவங்களே முடிவு செய்து அதை வெளியே மக்கள்கிட்ட சொல்லாம கமுக்கமா வச்சுக்கிட்டு எந்த இடத்த வர மாதிரி இருக்குதோ அதை சுத்தி உள்ள விளைநிலங்களை மிக குறைந்த விலைக்கு வாங்கிட்டு பல மாதங்களுக்கு அப்புறம் அரசின் மூலம் இந்த இடத்த புதிய பஸ் நிலையம் வருது, புதிய மாவட்ட ஆட்சியாளர் வருது அப்படின்றத அந்த அறிவிப்பை வெளியிட்டு இவங்க வாங்கினாங்க பாருங்க அந்த இடம், அதை பல மடங்கு மதிப்பு உயர்த்தி அதை விற்று பல ஆயிரம் கோடி பார்க்கணும். இதெல்லாம் நீங்க கண்டுகொள்ளாம இருக்கிறதுக்காக கீழவும் சரி மேலவும் சரி 3 வகையான உத்திகளை அரசியல்வாதிக நல்லா கையாளுறாங்க. என்னன்னா, ஒண்ணு, இவங்க அடிக்கிற பல ஆயிரம் கோடி ஊழல்ல ஒரு 5-10% உங்களுக்கு பிச்சு போடுற மாதிரி எப்படி வாரி வழங்கி வள்ளல் பேர் எடுக்கிறது. அவங்ககிட்ட ஒரு திருமண அழைப்புகளை கொண்டு போய் கொடுத்தாலும், அல்லது உங்க ஊர்ல ஏதாவது விசேஷம் நடக்குது, ஒரு விழா நடக்குது, அந்த விழாக்குரிய பத்திரிகை கொடுத்தாவோ, அல்லது அவங்களை புகழ்ந்து ஏதாவது ஒரு கூட்டத்துல பேசினாலும், அல்லது சமூக வலைத்தளங்கள்ல அவங்களை புகழ்ந்து சில பதிவுகளை அதுக்கு வெளியிட்டாமோ உங்களை கூப்பிட்டு உங்களுடைய மனம் குளிர்ந்து போகின்ற அளவுக்கு பணத்தை கொடுத்துறது. பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்கள்ல கட்சிக்காரங்களுக்கு தேவையான பணத்தை பொருளை கொடுத்து கொடை வள்ளல்னு பேர் வாங்கிறது.
இப்படி பணத்தை கொடுத்துட்டா நீங்க அமைதியாயிரமில்ல. அவங்க செஞ்ச எந்த ஊழலும் மறைஞ்சு போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டு என்ன? சமூக நீதி, சம உரிமை, சமத்துவம். இது எல்லாம் நம்ம அனைவருக்கும் அத்தியாவசியமானதுதான். ஆனாலும் இதை மட்டுமே பேசி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களை ஏமாத்தி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாம இதை மட்டுமே பேசி பேசி காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் தப்பு கணக்கு போட்டு அவங்க செய்த ஊழலை மறைக்கிறதுக்காக இதை பேசுறாங்க. அடிக்கடி நாங்க தலை நிமிர்ந்து வாழணும், அடிக்கடி சமூக நீதி சம உரிமை. எதுக்காக? இப்படிதான் அவங்களுடைய அந்த ஊழல் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக. இன்னொன்னு என்ன? உருப்படியான சமூக வளத்திட்டங்கள், தனி மனித குடும்ப சமூக பொருளாதார திட்டங்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிதியெல்லாம் உங்களுக்கு பணமாவும் பொருளாவும் கொடுத்து தமிழக வாக்காளர்களை ஏமாத்தி வாக்கு வாங்கி ஓட்டுகளை வாங்கி அடுத்த முறையும் ஆட்சி கட்டல நாமளே அமரணும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு எல்லாம் செயல்பட்டுக்கிறாங்க. இது எல்லாம் உங்க அனைவருக்கும் தெரியும் தான். தெரிஞ்சாலும் உள் மனசுல எடை போட்டு வருகின்ற இந்த ஏப்ரல் 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையிலேயே நல்லதொரு அரசு அமையணும். தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சிறந்து விளங்கணும். சாதி, மத, மொழி, இன வேறுபாடற்ற, வன்முறையற்ற, ஊழலற்ற ஒரு நல்லதொரு அரசு அமையணும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு புரிஞ்சு வாக்களித்து எங்க மக்கள் நற்பணி கழகமோ அல்லது நாங்கள் ஆதரவு அளிக்கின்ற அந்த கூட்டணிக்கோ உங்களுடைய வாக்குகளை செலுத்தி நல்லதொரு அரசு அமைய நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.